2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் இளைஞர்கள் கைகள் தான் ஓங்கி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். காரணம் என்னவென்றால் அதிலும் இப்போ விஜயின் தமிழக வெற்றி கழகம் தமிழக அரசியலில் நுழைய இருக்கும் இந்த நேரத்தில் 2026 அவங்க தமிழக வெற்றி கழகம் வந்து கொடி ஏற்றிட்டாங்க. தமிழக வெற்றி கழகம் வந்து 2026 வரப்போகுது. அவங்க தனித்து நிற்கிறாங்களா கூட்டணியா அதுங்கிறது இன்னும் தெரியல. அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவர் ஒரு இளைஞராக வராரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் எல்லா அரசியல் கட்சிகளும் இளைஞர்களை முன்னிறுத்தித்தான் தேர்தலை சந்திக்க வேண்டியிருக்கும். அதற்கு திமுக மட்டும் விதிவிலக்காகுமா? திமுகவும் அதற்கு விதிவிலக்கு அல்ல என்பதோடு அமைச்சர் உதயநிதிக்கு இன்னும் கூடுதல் பொறுப்பு வழங்கப்படும் இந்த நேரத்தில் என்பதை உங்களிடம் கூறிக்கொண்டு இத்துடன்